Good morning, dear children. Today we are going to see fraction. We already see about lot of part of fraction. See here, I would like to recall that fractions part. Okay. So in four parts, in four equal parts. In four equal parts, then one part is called 1 by 4. Then 2 is called 2 by 4, that means half. Then 3 parts we shared, no, that is 3 by 4. Then full part, it is one whole part. Okay, this is the part of fraction. Here, a circle which is divided into 4 equal parts are given to Arun, Shankar and Gobi to color it. They could complete the task of coloring in 2 minutes, which is given below. So, இந்த 4 பேர்ட்டையும் ஒரு சர்க்கிளை ஈக்குவலாக 4 பார்ட்ஸாக பிரித்து கொடுக்குறாங்க. அதை ஒவ்வொருத்தரும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த ஷேர் பண்ணதை வச்சு நம்ம இங்கே கீழே கொடுத்துருக்க கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். In the above pictures, 1/4 quarter portion was colored by Darun. இங்கே பாருங்கள், தருண் 1/4 அப்படின்னா 4 ஈக்குவல் பார்ட்ஸில் ஒரு பார்ட் ஷேட் ஆகிருக்கு. எத்தனை ஈக்குவல் பார்ட்ஸோ அதை கீழே எழுதணும். எத்தனை ஈக்குவல் பார்ட்ஸ் டோட்டலாக 4 equal parts is there. So we will write in denominator 4. This is, what is that? Numerator. We already see that, no? This is numerator, this is denominator. In whole part, how many equal parts are there? There are 4 equal parts. So we have to write that 4 in denominator. Then how many parts are shaded? There is only one part is shading. So we will write in that numerator. This is called 1/4. 1/4. This is called 1/4 or quarter. Call பகுதி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். 1/4. Okay. So in the above picture, 1/4 quarter portion was colored by Darun வந்து 1/4 வந்து கலர் பண்ணியிருக்காங்க. Then half portion was colored by half portion. மிஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. half portion என்னப்பா, 4 ஈக்குவல் பார்ட்ஸில் 4ல் பாதி வந்து 2. அப்போ 2 பார்ட்ஸ் யார் ஷேர் பண்ணியிருக்காங்களோ அதுதான் ஆன்சர். ஓகேயா? ஸோ இதை நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா 2/4ன்னு எழுதுவோம். அதை நம்ம 1 2 2 2s are 4 நம்ம கேன்சல் பண்ணால் இட் இஸ் half. ஓகேயா? திஸ் இஸ் த half portion. ஸோ half portion was colored by Arun. This was the answer. Then whole portion was colored by whole portion. One circle fully colored by Shankar. And 3/4 of the portion was colored by quarter and half. Okay, 3/4 quarter and half. The 3/4 part வந்து யார் கலர் பண்ணியிருக்கா? கோபி. This is the answers. Okay, here identify half, 1/4 and 3/4 of a whole half. See, இங்கே ஒரு ஹோல் இது இருக்குது, 2 halves. இது ரெண்டும் எப்படி பிரிச்சிருக்காங்க? 2 சம பகுதியாக பிரிச்சிருக்காங்க, 2 halves. There are also 2 halves and there is also 2 halves. Okay, then this is called half part. Okay, yeah. So in exercise 6.1, share the half portion of the given picture. கொடுத்துருக்க பிக்சர்ஸில் half portion ஷேர் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம எந்த சைடு வேணாலும் ஷேர் பண்ணலாம். ஸோ in a leaf, this is the half portion. In a star, this is the half portion. இதில் இந்த சைடு ஷேர் பண்ணலாம் அல்லது இந்த சைடு வேணாலும் ஷேர் பண்ணலாம். அதே மாதிரி லீஃபில் இந்த சைடும் ஷேர் பண்ணலாம், இந்த சைடும் ஷேர் பண்ணலாம். ஓகேயா? திஸ் இஸ் த half portion shared. The remaining sums you have to do that. This is homework. Okay. And second thing,
1/4. 1/4 நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா குவார்ட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். 1/4 1/4. So this is the circle. In a circle there are 4 equal parts. ஓகேயா, இதில் 1/4ங்கிறது என்னதுப்பா, இதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பகுதி, அது எது வேணாலும் இருக்கலாம். இந்த ஒரே ஒரு பகுதியை மட்டும்தான் நம்ம என்ன சொல்லுவோம், 1/4ன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே பாருங்கள், இந்த 4 ஈக்குவல் பார்ட்ஸில் இது மட்டும் தான் 1/4. அதே மாதிரி இங்கே வந்து 4 ஈக்குவல் பார்ட்ஸ். ஸோ இது வந்து 1/4 ஒரே ஒரு சைடு தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எந்த சைடாக வேணாலும் இருக்கலாம். இந்த சைடு தான் ஷேர் பண்ணணும் இல்லை, எங்கே வேணாலும் ஷேர் பண்ணலாம். பட் ஒன்லி ஒன் பிளேஸ் தான் வந்து ஒன் பார்ட்டு தான் வந்து ஷேர் ஆகிருக்கணும். அதான் 1/4 1/4 ஆர் குவார்ட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ எவ்ரி பிக்சர்ஸ் வாஸ் டிவைடட் இன்டு 4 ஈக்குவல் பார்ட்ஸ் அண்ட் ஷேடட் போர்ஷன் ரெப்ரசன்ட் குவார்ட்டர் ஆர் 1/4. இந்த ஷேடட் பார்ட் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுப்பா, குவார்ட்டர் அல்லது 1/4 ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ இதில் அப்படி தான் நம்ம வந்து ஷேர் பண்ண போகிறோம். ஷேர் த குவார்ட்டர் போர்ஷன் இன் த ஃபாலோயிங் ஃபிகர்ஸ். அப்போ நம்ம எத்தனை பகுதி ஷேர் பண்ணோம், ஒன்லி ஒன் பிளேஸ், பிகாஸ் there are 4 parts. There are 4 parts, so we have to share only one part. Okay, then these are the 4 parts, we have to share only one part. அந்த ஒரு பார்ட் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ இங்கே கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம், எங்கே வேணாலும் ஷேர் பண்ணலாம். ஓகே, so these 4 parts I will share on. See the remaining sums you have to do that. Okay, so 4 parts கொடுத்துருக்காங்க, ஒரு பார்ட் தான் நீங்கள் ஷேர் பண்ணணும். அதான் வந்து குவார்ட்டர் போர்ஷன். தென் 3/4 என்னதுப்பா, 3/4. டோட்டல் 4 பார்ட்ஸில் 3 பார்ட்ஸ் ஷேர் பண்ணியிருப்பாங்க, அதான் 3/4 குவார்ட்டர் அண்ட் ஹாஃப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். Okay, each pictures is divided into 4 parts. In this 3 parts are shaded. Shaded portion is called as 3/4. இந்த shaded portion நம்ம என்ன சொல்லுவோம், 3/4. ஏன்னா இங்கே 4 ஈக்குவல் பார்ட்ஸ் இருக்குது, அதில் 3 பார்ட்ஸ் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. சரியா, ஸோ இது வந்து 3/4. இப்போ இதே மாதிரி தான் இங்கேயும் கலர் 3/4 ஆஃப் த ஃபாலோயிங் பிக்சர்ஸ். இப்போ கொடுத்துருக்க பிக்சர்ஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணணும், கலர் பண்ணணும். 3/4 கலர் பண்ணணும். 3/4 இங்கே 4 ஈக்குவல் பார்ட்ஸ் இருக்குது, நம்ம 3 பார்ட்டில் கலர் பண்ணணும். ஓகே, லைக் தட் you have to color. See the remaining 2 sums are homework. Next, whole. The shaded portion of the above pictures or things represents one whole. So இங்கே full பார்ட்டுமே ஷேட் ஆகிருக்குது, one whole பார்ட்டும் ஷேட் ஆகிருக்குது, அதை தான் நம்ம whole அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். Whole means complete portion of a thing or collection of similar things. Whole means complete portion of a thing or collection of similar things. ஸோ இந்த ஒரு கம்ப்ளீட் போர்ஷனை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹோல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஐடென்டிஃபைஸ் த ஃப்ராக்ஷன் 1/4, half, 3/4. ஸோ 1/4 இது எப்படி சொல்லுவோம், 1/4, half, 3/4. Agriculture. Anita had a vegetable garden which was rectangular shape. It was divided into 4 equal parts. அனிதாங்கிற பொண்ணு ஒரு வெஜிடபிள் கார்டன் வச்சுருக்கிறா, ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்குது அது. அவள் அதை 4 ஈக்குவல் பார்ட்டாக பிரிக்கிறா. இஃப் ஒன் பார்ட் ஷீ பிளான்டட் பிரிஞ்சால், ஒரு பார்ட்டில் பிரிஞ்சால் வந்து என்ன பண்ணியிருக்கா, பிளான்ட் பண்ணியிருக்கா. ஸோ அனதர் பார்ட் she planted pumpkin, and in the remaining 2 parts she planted lady's finger. 2 partsல மொத்தம் 4 equal parts. இதில் 1 part வந்து brinjal, then another 1 part வந்து pumpkin, the remaining 2 parts வந்து lady's finger. She used all the 4 equal parts, which means 1 whole. அப்போ எல்லா பார்ட்டுமே அவள் யூஸ் பண்ணியிருக்கிறா, அப்படி தானே. அப்போ அதை நம்ம என்ன சொல்லுவோம், 1 whole, ஒரு ஃபுல் பார்ட்டையுமே அவள் யூஸ் பண்ணியிருக்கா.
The portion of brinjal planted out of the whole. இப்போ brinjal வந்து இந்த நாலுல ஒரே ஒரு பகுதியில் தான் brinjal. அப்போ 1/4 அப்படின்னு சொல்லி சொல்லலாமா? So we call this as quarter or 1/4. So 1/4ல brinjal வந்து plant பண்ணியிருக்கா. Then the portion of pumpkin planted out of the whole. So pumpkin ஒரே ஒரு பார்ட்டில் தான் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ 1/, மொத்தம் 4 ஈக்குவல் பார்ட்ஸு, அதில் ஒரு பார்ட்டில் பம்கின் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ 1/4. we call this as quarter or 1/4. ஓகே, இதே நம்ம என்ன சொல்லுவோம், 1 quarter அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், அல்லது 1/4. The portion of pumpkin and brinjal planted out of the whole. இப்போ ஒரு பார்ட்டில் பம்கின், ஒரு பார்ட்டில் brinjal, மொத்தம் 4 ஈக்குவல் பார்ட்ஸ். அப்போது இதில் ஹாஃப் பார்ட் வந்து போயிடுச்சு, brinjalum பம்கினும் ஹாஃப் பார்ட். அப்போ we call this as half. ஓகே, the portion of lady's finger and pumpkin planted. lady's finger ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், 2 பார்ட்ஸில் வந்து லேடிஸ் ஃபிங்கர் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 பார்ட்ஸ் லேடிஸ் ஃபிங்கர் அண்ட் 1 பார்ட் பம்கின். அப்போ டோட்டலாக 3 பார்ட். இப்போ 3/4. திஸ் இஸ் கால்ட் அஸ் 3/4. ஓகேயா? கேன் வி ட்ரை திஸ்? Anita's rectangular garden was divided into how many equal parts? 4 equal parts. Portion of brinjal planted part 1/4, 1/4. brinjal வந்து 4ல் ஒரு பகுதி வந்து brinjal, அப்படி தானே? ஸோ போர்ஷன் ஆஃப் லேடிஸ் ஃபிங்கர் பிளான்டட் 4 ஈக்குவல் பார்ட்ஸு, அதில் 2 பார்ட்ஸில் வந்து லேடிஸ் ஃபிங்கர் பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுதான் என்னதுப்பா, ஹாஃப் போர்ஷன். ஸோ ஹாஃப் பார்ட் வந்து லேடிஸ் ஃபிங்கர். தென் போர்ஷன் ஆஃப் பம்கின் பிளான்டட் எ பார்ட். பம்கின் 4 ஈக்குவல் பார்ட்ஸு, இதில் ஒரே ஒரு பார்ட் வந்து பம்கின். அப்போ நம்ம 4 ஈக்குவல் பார்ட்ஸ், அதை நம்ம கீழே எழுதுவோம், ஒரு பார்ட். சரியா? இங்கே எப்படி 2 வந்துச்சு அப்படின்னா, இங்கே லேடிஸ் ஃபிங்கர் வந்து 2, மொத்தம் வந்து 4, இதில் 2 பகுதியில் லேடிஸ் ஃபிங்கர் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்னா 1 2 is 2, 2 2s are 4ன்னு சொல்லி இதை டிவைட் பண்ணலாம். ஸோ 1/2 தான் ஆன்சர். ஓகேயா? ஹாஃப், அதுதான் ஹாஃப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 6.4. ரைட் த சூட்டபிள் ஃப்ராக்ஷன்ஸ் 1/4, 1/2, 3/4. இது வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க்பா. இது எதுலாம் 1/4, 1/2, 3/4 வருங்கிறத நீங்கள் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதணும். எக்ஸ்பிளைன்ஸ் த மீனிங் ஆஃப் 1/4, 1/2, 3/4. ஓகேயா? இதை வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி ஏதாவது சம் வழியாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி செஞ்சு காமிக்கலாம். ஓகேயா? தென் அதே மாதிரி எக்ஸசைஸ் 6.5ல் சூஸ் த அப்ராப்ரியேட் pictures given below for the fraction 2/4. இதில் 2/4 எதுப்பா? கரெக்டாக 2/4 எது? இதை சூஸ் பண்ணணும். இதுதான் வந்து 2/4. ஓகேயா? மொத்தம் 4 ஈக்குவல் பார்ட் இருக்குது. இதில் வந்து என்ன பண்ணுறாங்க, 2 பார்ட் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இது 2/4. சூஸ் த அப்ராப்ரியேட் பிக்சர்ஸ் கிவன் பிலோ ஃபார் த ஃப்ராக்ஷன் ஹாஃப். ஹாஃப் பார்ட் எங்கேப்பா ஷேர் பண்ணியிருக்கிறாங்க? இது வந்து 3/4, இது 1/4, இதுதான் என்னது, ஹாஃப். ஓகேயா? சூஸ் த ஈக்குவேலன்ஸ் அக்கார்டிங் டு த ஃப்ராக்ஷன் கிவன் அகைன்ஸ்ட் த பிக்சர். இப்போது ஹாஃப் இருக்கிறது எது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். சூஸ் த ஈக்குவேலன்ஸ் அக்கார்டிங் டு த ஃப்ராக்ஷன் கிவன் அகைன்ஸ்ட் த பிக்சர். ஸோ இந்த இதில் எது ஹாஃப் அப்படிங்கிறத நம்ம எழுதணும். இதில் எது 2/4ங்கிறத நம்ம டிக் பண்ணணும். 1/4 எது அப்படிங்கிறத இதில் நம்ம டிக் பண்ணணும். சரியா? இது வந்து மேட்ச் மாதிரி கிடையாது. இது ஹாஃப் வந்து இதில் எது, இந்த பார்ட்டு தான் ஹாஃப். 2/4 இது வந்து 4 ஈக்குவல் பார்ட்ஸு. அப்போ இதுதான் வந்து 2/4. தென் 1/4 திஸ் இஸ் 4 ஈக்குவல் பார்ட். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 ஈக்குவல் பார்ட்ஸ் தான் இருக்குது. அப்போ இதை நம்ம எடுக்கவே முடியாது. டினாமினேட்டரில் வந்து அப்போ 2 வந்துருக்கணும். இங்கே 4 இருக்குது. 4 இருக்குன்னா அப்போ என்ன அர்த்தம், 4 ஈக்குவல் பார்ட்ஸ்னு அர்த்தம். இப்போ 1/4. ஓகே? ஓகே dear children, term 3 completed. So you should practice your home regularly, then only you can learn maths. Otherwise it is not used. So you just do workout in yourself. Okay, on yourself you should work out, try to do all sums. You should do practice only. If you practice well means
you get succeeded. Okay, yeah. Okay, dear children, thank you. If you have any doubt means you ask me in WhatsApp. Thank you, dear children.